ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் கிச்சன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டோம் இல்லைங்களா? இப்போ 2 வாழைக்காய் வச்சுருக்கேன். இந்த 2 வாழைக்காய் வந்து இப்போ சிப்ஸ் போட்டுடலாம். இது தோல் எடுத்துகிட்டு நம்ம சீவல் போட்டுடலாம். சீவல் போட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து நேந்திரங்காய், இதுவும் 2 தான் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து கட் பண்ணிவிட்டு எப்படி வந்து தோல் எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். வாழைக்காய் தோல் சீவிட்டோம். தோல் சீவிட்டு இப்போ சீவல் போட்டுடலாம். சீவல் போடும்போது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். சரிங்களா? வாழைக்காய் தோல் சீவிட்டேன். தோல் சீவினதுக்கப்புறம் நம்ம சீவல் போட்டுடலாம். பாருங்கள், ஏற்கனவே சீவல் போட்டு வச்சுருக்கேன். இப்படி தான் போடணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இவ்வளோ நைஸாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம எண்ணெய் உருளைக்கிழங்கு பொரிச்சு சிப்ஸ் போட்டது வச்சுருக்கோம் இல்லையா? அதுலேயே நம்ம போட்டு எடுத்துடலாம். அடுத்தது வந்து நேந்திரங்காய் எப்படின்னு பார்த்துடலாம். லேசாக நம்ம கீரை மாதிரி போட்டோமா இது மாதிரி நம்ம வந்துடும். இது மாதிரி உரிச்சு எடுத்துடலாம். உரிச்சு எடுத்துகிட்டு நம்ம இப்போ சீவல் போட்டுக்க வேண்டியதான். சீவல் போட்டு நம்ம எப்போ பொரிக்கிற சிப்ஸு போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதேமாதிரி சீவல் போட்டுட்டோம். இப்போ தோல் எடுத்துடலிங்களா? தோல் எடுத்து முடிச்சோடனே சீவலை வச்சு நம்ம சீவல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். இதையும் இது வந்து வாழைக்காய் 2 சீவணும் இல்லையா? ஒரு பாதி போட்டிருக்கேன், இன்னொரு பாதி இல்லை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து முடிச்சோடனே இன்னொரு பாதி போட்டு எடுத்துடலாம். போட்டு எப்படின்னு காமிக்கிறேன். வாழைக்காய் போட்டு எடுத்துகிறோம். வாழைக்காய் வந்து 2 தான் வாழைக்காய் போட்டோம் இல்லையா? எவ்வளோ சிப்ஸ் வந்துருக்கு பாருங்கள், நிறைய வரும். அதனால நம்மளோட இதோட ரேட் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு வாழைக்காய் 10 ரூபா தான், 2 வாழைக்காய் 20 ரூபா. வீட்டில் ஆயில் எப்பவுமே நம்ம வீட்டில் என்ன ஆயில் வச்சுருக்கோமோ அதில் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இது வச்சுட்டு நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டில் இல்லை எந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நேந்திரங்காய் போட்டிருக்கேன். நேந்திரங்காய் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். அது வந்து மாற்றக்கூடாது. தேங்காய் எண்ணெய் செஞ்சா ஒரிஜினல் அந்த கேரளா ஸ்டைலெலாம் நமக்கு கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் செய்கிறதுனால இங்கே பாருங்கள், கொஞ்சம் இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம செக்கு தேங்காய் எண்ணெய் இது, அதனால் கொஞ்சம் பொங்கி தான் வரும். இதான் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய். இது ஒரிஜினல் நல்லா கேரளாவோட சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதை நம்ம அதே ஸ்டைலில் கொண்டு வரணும். நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் செய்யணும். ஒரு வாட்டி நான் போட்டு எடுத்துட்டேன், இன்னொரு வாட்டி வந்துட்டுருக்கு. அவ்வளோதான். இதுவும் 2 வாழைக்காய் தான், 2 நேந்திரங்காய் போட்டிருந்தோம் இல்லையா? இதுக்கு தேவையான சிப்ஸ் இவ்வளோ வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சி இதுக்கு வந்து 3 வீடியோ போட்டிருக்கோம். 3மே வந்து நம்ம சிப்ஸ் சைடு தான் போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், நேந்திரங்காய் 3மே சிப்ஸ் சைடு தான் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.